எல்லா மிருகங்களும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த கரடியை தான் போய் பார்த்தாங்களாம். அந்த கரடிக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களாம். அதை அந்த கரடிக்கு கொடுத்தாங்களாம். அந்த கரடி சாப்பிட்டுட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசிச்சான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வச்சிருந்த உணவையும் நானே சாப்பிட்டேன். அதனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லா மிருகங்களும் அந்த நீலக்கரடிய மன்னிச்சிட்டாங்களாம். எல்லாரும் வீட்டுக்கு வெளியில ரொம்ப ஜாலியா விளையாண்டாங்களாம். ஏன்னா இந்த நீலக்கரடியால ட்ரிப்புக்கு வர முடியலல்ல, அதனால இந்த நீலக்கரடிய சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப ஜாலியா எல்லாரும் விளையாண்டாங்களாம். அந்த நீலக்கரடி மனம் திருந்தி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நமக்கு கிடைச்ச உணவுகளை நம்ம மட்டுமே வச்சிருந்து சாப்பிடாம எல்லாருக்கும் பகிர்ந்தும் கொடுக்கணும், மகிழ்ந்தும் வாழணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.